பேய் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபராக வெளியேற பத்திரகாளி தனிமையாகி விடுகிறாள். இந்நிலையில் 3ஆம் நாள் நள்ளிரவில் பேய் பாஸ் பத்திரகாளிக்கு ஒரு டெலிபோன் பூத்தை பரிசளித்துள்ளது. பத்திரகாளி, இந்த பேய் பாஸ் வீட்டில் நீங்கள் தனியாக இருப்பதாக கூறியதால் உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக நாங்கள் டெலிபோன் பூத்தினை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த டெலிபோன் பூத் மூலியமாக உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் போன் பூத்தில் உள்ள டெலிபோனை உங்களால் வெறும் 3 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படின்னா நான் 3 பேருக்கிட்ட பேசிக்கலான்னு சொல்ல வரிய, அப்படித்தானே பேய் பாஸ்? ஆம், இந்த டெலிபோனை 3 முறை உபயோகிக்கலாம். 3 முறை என்ன, 1 முறையே போதும் பேய் பாஸ். எங்க வீட்டுல என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாவ. அவிய எல்லாருக்கும் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு போன் பண்ணி சொன்னா போதும். எம்மாடி, என்ன கதவு தானா திறக்குது? பத்திரகாளி, தைரியமாக உள்ளே சென்று உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் போன் பேசிக் கொள்ளுங்கள். சரி பேய் பாஸ். பார்த்தா சாதாரண போன் பூத்து தான், இதுக்குள்ள நம்பி போகலாமா? எங்க போனானே தெரியல ஐயா. அம்மா, எங்கம்மா போனீங்க? நான் பிளான் பண்ணி என் பிள்ளைவகிட்ட நான் பத்திரமா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதும், அவிய எல்லாரும் நிம்மதியா இருப்பாவ. இந்த பானு பூத்துக்குள்ள பேய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ள போறேன். அம்மாடி, என்னது இது? வெளியில இருந்தா பேய் பாஸ் வீடா தெரியுது. இதுவே போன பூத்துக்குள்ள போனா ஏதோ நடு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. நான் இப்போ பேய் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கனா இல்ல காட்டுக்குள்ள இருக்கனா? எங்க இருந்தா என்ன, சட்டு புட்டுன்னு என் பிள்ளைகளுக்கு போன் போட்டு பேசிட வேண்டியதுதான். போன் நம்பர் என்னது? 987556 ஞாபகம் வந்துட்டு. அம்மாடி, இது என்ன ஏதோ பழைய காலத்து போன் மாதிரி இருக்கு. ஐயா, இதுல என்னடி போன் நம்பர் அடிக்கிறதுனே தெரியலையே. நம்பர் பட்டனே விசித்திரமான இருக்கு. 9. அம்மாடி, என்ன நம்பர் போட்டா என்ன நம்பர் விழுந்துச்சுனே தெரியலையே. அடிச்சு பாப்போம். 9 8 7 6. அம்மாடி, என்ன நம்பர் போட்டனோ யாருக்கு போதோ தெரியலையே. போன் போகுது. ஹலோ, என்னங்க, சீக்கிரம் எடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க? யாரு நீங்க? என்னங்க, என்ன தெரியலையா? நான் தாங்க உங்க பொண்டாட்டி பத்திரகாளி. என் பொண்டாட்டி பேரு பத்திரகாளி இல்லையே, என் பொண்டாட்டி பேரு மூக்காயி. என்ன ஆயி? மூக்காயியா? ஆமா, பெஞ்சாதி பேரு மூக்காயி, 2வது ராக்காயி, 3வது செல்லத்தாயி, 4வது பாமாயி. அட பாவி மனுஷா, 4 நாள் நான் விட்டுட்டு போறதுக்குள்ள 4 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டியாலே. ஏய், என்னமா பேசிட்டு இருக்கா? முதல்ல நீ யாரு? நீ எங்க இருந்து பேசுறா அத சொல்லு முதல்ல. என்ன தெரியல, என் பேரு தெரியல. ஒரு நிமிஷம். ஒருவேளை நம்பருக்கு இது தப்பாக இது அடிச்சு விட்டுட்டானா? ஐயா, ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன?
என் பேரா? என் பேரு ஜாமுவேல். எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது. இந்த வயசான காலத்துல நடுராத்திரி போன் போட்டு ஏமா என்ன டார்ச்சர் பண்றா? என்னது 70 வயசா? ஏ பேதி எடுப்பான், உனக்கு 70 வயசுல 4 பொண்டாட்டி கேக்குதால? அடச்சை, யாருக்கு போன் போட சொன்னா எவனவனுக்கோ போன் போட்டு வச்சிருக்கனே. ஹலோ ஹலோ ஐயா மன்னித்திருங்கள் ஐயா, ராங்கு நம்பரு. அடச்ச, இப்படி சொதப்பிட்டேன். பத்திரகாளி, இன்னும் உங்களுக்கு 2 அழைப்புகளே உள்ளன. அம்மாடி, அப்போ இன்னும் 2 வாட்டி தான் போன் போட முடியும். இதுக்கு மேலேயும் இப்படியே ராங்கு நம்பரா அடிச்சிட்டு இருந்தேன்னா பிறகு என் பிள்ளைவ கிட்ட பேசவே முடியாது. முதல்ல இந்த சுத்துற பாணி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். பார்த்தா ராட்டிரம் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்குது. இதுல எந்த நம்பர் போட்டா எந்த நம்பர் விழுன்னே தெரிய மாட்டேங்க. கண்டுபிடிச்சிட்டேன், பான் போடுறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பான் போடுறேன் பாரு. 9 8 7 6. போன ரிங்கு போகுது. பிள்ளைகளா, எப்படியாச்சும் எடுத்துருங்க மக்கா. பிள்ளைகளா, சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. அப்பா, அலாரம் கிளாக் அடிக்குது, ஆஃப் பண்ணுங்கப்பா. கஷ்டப்பட்டு அடிச்சா இவைய போன் எடுக்காம போயிட்டாவளே. பத்திரகாளி, நீங்கள் 2 முறை டெலிபோனை பயன்படுத்தி விட்டீர்கள். இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். யாய் பியாய் பாஸ், என்ன சொல்றீங்க? அதான் யாருமே எங்க வீட்டுல போன் எடுக்கலையே. பத்திரகாளி, நீங்கள் அழைக்கும் நபர் உங்களது அழைப்பை எடுக்கிறாரா இல்லையா என்பது கணக்கு இல்லை. நீங்கள் இந்த தொலைபேசியை 3 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதுவே இந்த டெலிபோன் பூத்தின் விதி. அப்படின்னா போன் எடுக்கிறவளோ இல்லையோ 3 வாட்டி தான் போன் அடிக்க முடியுமா? ஏ அம்மா, இப்போ கடைசி ஒரு வாய்ப்புல இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ யாருக்கு போன் போடுறது? ஒருவேளை திருப்பி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போன் போட்டு பாப்போமா? அப்பா, அலாரம் கிளாக் ஆஃப் பண்ணுங்கப்பா. வேண்டாம், போனை மட்டும் எடுக்கலன்னா பிறகு எல்லா வாய்ப்பும் போயிரும். இந்த நட்ட நடு ராத்திரியில யாரு தூங்காம முழிச்சிட்டு இருப்பாவ? ஒருவேளை போலீஸுக்கு இது போன் போட்டு சொல்லுவோமா? வேண்டாம், நாம என்ன சொன்னாலும் போலீஸுங்க நம்ப மாட்டானுவ. இந்த நடு ராத்திரி நேரத்துல யாருக்கு போன் போட்டா எடுப்பா? எக்கா பத்திரகாளி அக்கா, எனக்கு போன் போடுங்க அக்கா. சுதாக்கு இது போன் போடுவோமா? ஹலோ 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 ஹலோ. வேண்டாம், இவ பகல்லையே புல் டவுசர் மாதிரி படுத்து தூங்குவா. பிறகு ராத்திரி சொல்லவா வேணும்? ஒருவேளை இவளுக்கு பான் போட்டு எடுக்கலன்னா பிறகு எல்லாமே வீணா போயிரும். குத்து மதிப்பா யாருக்காச்சும் போன் போடலான்னு பார்த்தா போன் போட்டா யாருமே எடுக்க மாட்டானுவ. கோஸ்ட் கோபாலர்மா தம்பி, சாமியார் தம்பி போன் நம்பர்லாம் என் மண்டையில ஞாபகமே இல்ல. இப்போ யாருக்கு தான் போன் போடுறது? சொக்கேமா, நேத்து ராத்திரி 1 மணி வரைக்கும் உங்க புள்ள பேப்பர்களெல்லாம் கரெக்ஷன் பண்ணா உங்க புள்ள மறுபடியும் குவாலி முட்டை தான் வாங்கியிருக்கா. உங்க புள்ள பரிச்ச பேப்பரை திருத்திட்டு படுத்து தூங்குனா கனவுலயும் உங்க புள்ள வாத்து முட்டை வாங்குறீங்களா மிஸ், குவாலி முட்டை வாங்குறீங்களா மிஸ்ன்னு வந்து முட்டையை தான் வித்துட்டு இருக்கிறா. ஏன் டீச்சர், அந்த கனவை விடிய காலமா கண்டிய? இல்ல, ஏன் கேக்குறிய? இல்லையா? அப்பாடி, நல்ல வேலை டீச்சர். விடிய காலம் கண்ட கனவு தான் பழிக்குன்னு சொல்லுவாவ. நல்ல வேலை, நாங்க தப்பிச்சிட்டோம்.
நைட்டு 1 மணி வரைக்கும் எக்ஸாம் பேப்பரை திருத்தினேன். நைட்டு 1 மணி. ஒருவேளை கிளாஸ் டீச்சர் முழிச்சிருந்தாலும் முழிச்சிருப்பாவ. எனக்கு சொக்கியோட கிளாஸ் டீச்சர் போன் நம்பர் தெரியும். அப்போ அவியலுக்கு போன் போட்டு நான் இங்க பத்திரமா இருக்கிறேன்னு சொல்லிடுவோம். 9 5 3 4 7. போன ரிங்கு போகுது. இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. டீச்சர் தயவு செஞ்சு போன எடுத்துருங்க. சொக்கே, மறுபடியும் கோழி முட்டையா வாங்கியிருக்கா? இந்நேரத்துல யாரு போன் போடுறது? பார்த்தா புது நம்பரா வேற இருக்கு. பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து டிவியை வேற சவுண்டா வச்சிட்டேனா? டிவியை ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஃபோன் பேசுறது கேட்காது. டீச்சர் சீக்கிரம் போன எடுங்க டீச்சர். புது நம்பரா வேற இருக்கு. ராத்திரி நேரமா வேற ஆச்சு. போனை எடுக்கலாமா வேண்டாமா? முக்கியமான கால்னா அவங்களே திருப்பி அடிப்பாங்க. அப்போ எடுத்து பேசிக்கலாம். போன் காலம் முடிஞ்சது. பத்திரகாளி, இந்த டெலிபோன் பூத்தை நீங்கள் 3 முறை பயன்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது டெலிபோன் பூத்தில் இருந்து வெளியே வரலாம். கிடைச்ச நல்ல சந்தர்ப்பமும் இப்படி வீணா போயிருச்சு. போன் கொடுத்திருக்கிறவ நல்ல சந்தர்ப்பம்னு பார்த்தா இப்படி ஆயி போயிடுச்சு. அம்மாடி, என்னது இது? என்னது இது? எல்லாரோட போட்டோவா இருக்குது. முதல் நாள் மாதிரி கொக்கோ கோலா பாட்டில சுத்துது. அம்மாடி, இங்க என்ன நடக்குது?